வெல்கம் டு லக்ஷோ டெக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான இன்ஷாட் எடிட் தாங்க பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம் எல்லாமே இந்த வீடியோவில் தான் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக கடைசியே பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங், அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். பர்த்டே கூட எடிட் பண்ணலாம். நான் எப்படி எடிட் பண்ணுறேன்னு நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா நான் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு 10 கிட்ட வச்சுருக்கேன். அதை வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இழுத்து விட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வச்சுருக்க ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இழுத்து விட்டுறணும். நம்ம கீழே பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இமேஜுக்கு அளவுக்கு பார்த்திங்கன்னா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டு இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இமேஜை பார்த்திங்கன்னா தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணி விடுங்க, மெதுவாக மூவ் பண்ணி விடுங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் கொண்டு போயிட்டு லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு இழுத்து விட்ட மாதிரி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நகல்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். பாருங்களேன், ஸ்லோவாக அவ்வளோ சூப்பராக நகல்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம இமேஜை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் ஆக்க போகிறோம். அது எப்படி ஆக்குறதுன்னு நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த இதை பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாக் ஆக்கினாலும் ஆகிக்கலாம், பட் பிளாக் ஆக்குனிங்கன்னா கொஞ்சம் லுக்காக இருக்குங்க. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எஃபெக்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு பார்த்திங்கன்னா ஃபில்டர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷனை வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஏன்னா அதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம கலர் கம்மி பண்ண போகிறோம். நீங்கள் டேரெக்டாக கலர் கம்மி பண்ணனாலும் பண்ணிக்கலாம், பட் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் கம்மி பண்ணிக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இதில் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான கலரை நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபில்டரை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்னு இருக்கும். இங்கேக்குள்ளேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. இந்த இதில் கூட நீங்கள் பிளாக் ஆக்கிக்கலாம். ஏன்னா இந்த இதிலே பார்த்திங்கன்னா பிளாக் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அட்ஜஸ்ட்குள்ளே போயிட்டு ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கம்மி பண்ணிவிட்டு மைனஸில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதையும் பார்த்திங்கன்னா நான் அதே மாதிரி கம்மி பண்ணி கூட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிளாக் ஸ்க்ரீன் ரெடி ஆயிரும். இப்போ இது பார்த்திங்கன்னா பிளாக்காக இருந்தால் மட்டும் எப்படிங்க, கொஞ்சம் நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கணும்ல, அதில் பிக்குள்ளே போயிட்டு இன்னொரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ஃபோட்டோவை நான் சூஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து விட்டுருங்க. ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நல்லா இழுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா இதை தேவையான அளவு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிளெண்டுன்னு இருக்கும். அது பக்கத்துலேயே மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த க்ரீன் கலரில் இருக்கலாம் அந்த இதை லேயர் அப்படி இழுத்து விட்டுருங்க. அதுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்கும், அந்த இதையும் லைட்டாக இழுத்து விடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு இது வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ரவுண்டு சர்க்கிள் வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, அட்ராக்டிவாக. நீங்கள் கீழே இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கீழே பார்த்திங்கன்னா அந்த ஒரு இமேஜ் இருக்கா பிளாக் கலரில், அந்த இமேஜை பார்த்திங்கன்னா லைட்டாக கீழே இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பிளெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா லேயர் வர்றதுக்காக இருக்கும். நீங்கள் லேயர் வேணும்னாலும் வச்சுக்கலாம், பட் எனக்கு லேயர் தேவைப்படாது அப்படிங்கிறதுனால நான் அதை விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஃபைனல் லுக்காக பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதை நம்ம போட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. கலர் இன்க்ரீஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த லிரிக்ஸை பார்த்திங்கன்னா இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1க்கு 2 தடவை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கா இல்லை எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறோன்னு. எனக்கு ஃபோட்டோ கரெக்டாக இருக்கனால அந்தந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பிக்கில் போயிட்டு பார்த்திங்கன்னா நான் என்னோடய லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கரெக்டான இடத்துல பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பிளெண்டுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. நான் தமிழ் ஃபாண்ட் தான் எடுத்திருந்தேன். அதை பார்த்திங்கன்னா தேவையான அளவு பெருசாக அட்ஜஸ்ட்டில் வச்சுட்டு இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள் செம்ம லுக்காக இருக்குல்ல. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். நான் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்குள்ளே போயிட்டு ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்படி சொல்லிவிட்டு நான் எழுதிக்கிறேன். நீங்கள் பர்த்டே இல்லை வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஆனிவர்சரி அப்படிங்கிறதுனால
நான் அந்த இதையே பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டேன். ஹேப்பி ஆனிவர்சரி மாமா அப்படி சொல்லிட்டு எழுதியிருக்கேன். நீங்கள் எது வேணுமோ போட்டுக்கோங்க. சும்மா வீடியோக்காக தான். அதில் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நடுவில் 2 ஃபோட்டோவுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா லுக்காக இல்லை நமக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டெக்ஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்குள்ளே போய்க்கிறேன் நான். எடிட்குள்ளே போயிட்டு மறுபடியும் ஃபாண்டில் போயிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போல்டாக வைக்க போகிறோம் நம்ம. இதில் போல்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலரில் நான் கொடுத்துட்டு அதை பார்த்திங்கன்னா நல்லா கீழே இருக்கிறது இழுத்து விட்டுருங்க. இப்போ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா செம்ம லுக்காக இருக்கும். அதை தேவையான அளவு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஆப்ஷன்னாலும் வச்சுக்கலாம். பட் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால இதையே நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா கிளிக் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் போட்டு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். நிறைய பேர் என்ன எப்படி எடிட் பண்ண எல்லாமே கேட்பாங்க. நான் ஆல்ரெடி முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை கொடுத்துருப்பேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம வீடியோ சேவ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்துருச்சு. நீங்களும் ஒரு தடவையாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.